இது ஒரு அற்புதமான மயான காளியினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, வசிய பொட்டு, வசிய திலகம்னு சொல்லலாம், வசிய பொட்டுன்னு சொல்லலாம். வசிய பொட்டு. இப்போ நம்ம குங்குமம் வச்சுக்கிறோம், மை வச்சுக்கிறோம், பொட்டு வச்சுக்கிறோம், செந்தூரம் வைக்கிறோம், இப்படி வைக்கிறோம் இல்லையா? இதில் சில எல்லாம் மாற்றங்கள் உண்டு. ஆனால் நம்ம சொல்ல போகிற விஷயத்தை பயன்படுத்தி இன்னும் மாற்றம். ஒரிஜினல் சந்தன கட்டை வாங்கியங்க. ஒரிஜினல் சந்தன மரம் கட்டை இது கடைகளில் கிடைக்கும். ஒரிஜினலாக வாங்க. அது கூட கருங்காலி குச்சி, கருங்காலினுடைய கட்டை, சந்தன கட்டை ரெண்டையும் கொண்டு வந்து சுத்தமான பசும்பால், சுத்தமான பசும்பாலில் கல் இருக்குல்ல, கருங்கல், அதில் தான் இழைக்க முடியும். முதல்ல சந்தனக்கட்டை அந்த பசும்பால் ஊற்றி நல்லா இப்படி இழைங்க, நல்லா வச்சு தேய்ச்சிங்கன்னா அது இழைப்படும். அப்படியே ஊறி 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 இழைப்படும். அப்போக்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் பசும்பால் விட்டு நல்லா இழைங்க. அது கூட கருங்காலி, ஒரு நல்ல சந்தனத்தை இழைச்சாச்சு, திரும்ப கருங்காலி இழைக்கணும். கருங்காலி இழைச்சி முடிஞ்சோன்னா மறுபடியும் சந்தனத்தை இழைக்கணும். இப்படி மாறி 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 அந்த பசும்பாலை ஊற்றி நல்லா இழைச்சி அதை வலிச்சு எடுங்க. வலிச்சு எடுத்து ஒரு டப்பாவில் அடைங்க. எந்த டப்பா? செம்பு டப்பாவாக இருந்தால் நல்லது. அதாவதுங்க, மை வைக்கக்கூடியதில் அந்த சில பேர் சொல்லுவாங்க, சில்வரில் வைக்கலாம், பித்தளையில் வைக்கலாம், தங்கத்தில் வைக்கலாம், வெள்ளியில், நீங்கள் இப்போ எதில் வேணாலும் வைங்க. ஆனால் காப்பரில் வைக்கிறதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இதை ஏன் நான் சொல்ல வரேன் தெரியுமா? காப்பரை பற்றி முதல்ல தெரிஞ்சுங்க. கோவிலினுடைய கலசம் இருக்குல்ல, சில கோவில்களில் தங்கத்தில் வைக்கிறாங்க, ஆனால் தங்கத்துலேயுமே அந்த காப்பர் மேலே தான் அந்த தங்க அமிலம் பூசுவாங்க. காப்பருக்கு இழுக்கக்கூடிய தன்மை உண்டு. காப்பருக்கு எதையும் இழுக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்போ நீங்கள் காப்பர் டப்பாவில் அடைக்கிறது தெய்வ சக்திகளை உள்ள இழுக்கும். அப்போ நீங்கள் காப்பர் டப்பாவில் அந்த சந்தனத்தை இழைச்சது, கருங்காலி பசும்பாலில் நம்ம இழைச்சி வச்சு அதை வலிச்சு எடுத்து அந்த காப்பர் டப்பாவில் வச்சுட்டு ஒரு ஏதேனும் வாராகியோ, பிரத்யங்கராவோ, குட்டி சாத்தானோ, கைகருப்போ, ஜின்னோ, குரலியோ, முருகனோ, ஐயப்பனோ, வெங்கடாஜலபதியோ, ஏதேனும் ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு 11 நாள் பன்னீர் இருக்குல்ல, அதை தெளித்து அந்த டப்பா மேலே அந்த பன்னீரை, சுத்தமான பன்னீராக இருக்கும், அதை தெளித்து 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 அதில் உரு இறக்குங்க. ஏதேனும் ஒரு மந்திரத்தை சொல்லி அதில் உரு இறக்கி 11 நாள் கழித்து அந்த மையை எடுத்து அந்த பொட்டு, வசிய பொட்டை எடுத்து இந்த 3வது கண், அந்த புருவத்துக்கும் இந்த புருவத்துக்கும் இடையில் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு வெளியில் போனால் மனிதன், மெயினாக மிருகங்கள், இப்போ போகிறோம், நாய் துரத்துக்கிட்டே இருக்குது, பின்னாடியே உடையாடுது, கடிக்க வருது, உங்களை பார்த்தா குலைக்குதுன்னா இருக்காது. பாம்பு, பல்லி, நாய், நரி, பூனை, அத்தனை ஜீவராசிகளும் வசியம். ஆண் பெண் அனைவரும் வசியம். தெய்வங்கள் வசியம். இது உங்களால் தயார் செய்ய முடியலையா? நம்ம அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வாங்கிக்கலாம். இந்த பொட்டுக்கு மிகப்பெரிய மகத்துவம் உண்டு. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் பயன்படுத்தலாம். மாதவிட ஆகிற நேரங்களோ, தீட்டு வீட்டுக்கு போகிறதோ, தாம்பத்தியமோ, அதை இதோ எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. இந்த மை இந்த வசிய பொட்டு ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா வேற லெவல். சரியா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.